அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்றைக்கி நம்மளோட A-level இஸ்லாம் டியூட்டோரியல் கிளாஸில் 18வது கிளாஸில் ஜாயின் ஆகியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடம் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறு. இதில் நாங்கள் 4 கட்டமாக பிரிக்கலாம். அதில் முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அடுத்ததாக சஹாபாக்களினுடைய காலம், அடுத்ததாக தாபீன்களினுடைய காலம், அடுத்ததாக தபோ தாபீன்களினுடைய காலம். இப்படி 4 கட்டங்களில் நாங்கள் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறை நாங்கள் பார்க்கலும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹதீஸ் எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, இப்போ ஹதீஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆணுச்சு தொகுக்கிறதுக்கு, அதாவது எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க பெற்றதோ அவர்களுடைய மௌத் வரைக்கும் உள்ள காலத்தில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் சொன்னார்களோ, அதே போல் செய்தார்களோ, அங்கீகரித்தார்களோ, அப்படியான விடயங்களை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதே ஹதீஸ்களை எழுதி வைப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த காலத்திலேயே ஹதீஸ் தொகுப்பதற்கான கட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இப்போது எப்படி என்னென்ன அடிப்படையில் அவங்க ஹதீஸ்களை தொகுத்து வச்சாங்கன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால், ஃபஸ்ட் ஹதீஸ்களை அவங்க மனனம் செஞ்சு கொண்டாங்க. அதே போல் நபி அவங்க சொல்கிற அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தி கொண்டாங்க. அதே போல் அந்த ஹதீஸ்களை எழுதி வச்சு கொண்டாங்க. இப்படி அவங்க கற்கள், அதே போல் எலும்புகள், கற்பாறைகள் இவற்றில் எழுதி வைத்து கொண்டார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்கள் உம்மஹாத்துல் முஃமினீன் என்று அவர்களை நாங்கள் அழைப்போம். அவர்களும் என்ன செஞ்சாங்க, ஹதீஸ்களை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் நடந்து கொண்ட செயல்கள் எல்லாத்தையுமே அவங்க நேரடியாக கண்டு அதே போல் அந்த விடயங்களை மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அதே போல் அதற்கு உதாரணமாகத்தான் நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நிறைய ஹதீஸ்களை நாங்கள் ரிவாயத்து செய்கிறத நாங்கள் பார்க்கலாம். நிறைய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாங்கள் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் அனுமதி கொடுக்கல. சில பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள்ன்றதுக்கு நாங்கள் சில வரலாற்று ஆதாரங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். உதாரணமாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயிட்டு, யார சொல்லலாம், நான் மனனம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஹதீஸ்களை எழுதி வைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எழுதி வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் என்னை பற்றி மனமுரண்டாக பொய்யுரைக்கின்றவன் நாளை மறுமையில் நரகத்தை தங்குமிடமாக எடுத்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் ஹதீஸ்களை எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே போலதான் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை எழுதி பாதுகாக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்கன்றது நாங்கள் இந்த சம்பவத்தில் நாங்கள் பார்க்கலும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸ்கள் எழுதி வைக்கக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் சஹாபாக்களில் சில பேர் கேட்குறாங்க, நபி அவங்க சுகதுக்க வேலைகளில் சொல்லக்கூடிய விஷயங்களையுமா நீங்கள் எழுதி வச்சுக்கொள்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு அதை பற்றிய சந்தேகத்தை போய் கிளியர் பண்ணுறதுக்காக நபி அவங்கள்ட்ட போகிறாங்க. போய் நபி அவங்கள்ட்ட நடந்த விஷயத்தை சொல்கிற டைமில் நபி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே வெளிவராது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஏனென்றால் நபி அவங்க தன்னுடைய மன இச்சைப்படி எந்த விடயத்தையுமே சொன்னதில்லை. எல்லாமே அல்லாஹு தஆலா எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றானோ அந்த விடயத்தை தான், அதாவது வஹியை தவிர வேறு எதுவுமே அவங்களோட வாயிலிருந்து வெளிவந்ததில்லை என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகதுக்க வேலைகளிலேயும் சரி நிதானமாகத்தான் செயற்படுவார்கள். அல்லாஹினுடைய தூதை எத்தி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது. அல்லாஹினுடைய தூதை மனிதர்களுக்கு நல்ல முறையில் எத்தி வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. பல்வேறு கஷ்டங்களை சகித்து கொண்டவர்கள் அவர்கள். எனவே அவர்களுடைய வாயிலிருந்து வஹியை தவிர வேறு எதுவுமே வெளிவராது என்றவர்கள் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலும். அதே போல் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதீஸ்களை எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி வழங்கின என்ற விஷயம் இந்த வரலாற்று ஆதாரத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலும்.
அவர்தான் இன்னொரு சம்பவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையுமே அணுவணுவாக பின்பற்றினார்கள்ன்றதுக்கான சம்பவமாக நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற டைமில் அவங்களோட ஸ்லீப்பரை ஒரு சைடில் கலட்டி வைக்கிறாங்க. அதே போலயே சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஸ்லீப்பரை கலட்டி வச்சாங்களோ அதே மாதிரி அவங்களும் தங்களுடைய பாதணிகளை அவங்க கலட்டி வைக்காங்க. அதே பின்னால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் சஹாபாக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஏன் நம்மளோட பாதணிகளை கலட்டி வச்சிங்கன்னு சொல்லி கேட்ட டைமில் அதுக்கு சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் அவங்களோட பாதனையை கலட்டி வச்சிங்க, அதனால தான் நாங்களும் உங்களை மாதிரியே செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, என்ற பாதனையில் நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்தாங்க, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் என்று சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அவங்க அணுவாக பின்பற்றினார்கள். இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே சஹாபாக்கள் அதிகமான ஹதீஸ்களை அவங்க மனனம் செஞ்சு வச்சது மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் செயற்படுத்தி அதை பிறருக்கும் சொல்லி கொடுத்து எழுதியும் வச்சாங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் ஹதீஸ்களை பாதுகாத்து வந்தாங்கன்றது நாங்கள் வரலாறுகளிலிருந்து காண முடிகின்றது. அதுக்கப்புறம் தான் சஹாபாக்களுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவுத் ஆகுறாங்க. அவங்களோட மவுத்தை தொடர்ந்து சஹாபாக்களோட காலம் ஸ்டார்ட் ஆகி அவங்களோட காலம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு நீடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சஹாபாக்களில் கடைசி சஹாபி மௌத்தாகும் வரைக்கும் உள்ள காலம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களோட காலத்தை நாங்கள் சொல்லலாம். அதாவது ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 100ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த காலம் சஹாபாக்களுடைய காலம் நிகழ்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் சஹாபாக்களில் முதலாவதாக வந்த ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போல் 2வது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 3வது ஹலீஃபா உத்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், 4வது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி இந்த 4 ஹலீஃபாக்களும் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் ஆட்சி செய்த காலங்களில் பல்வேறு விடயங்களில் மிகவும் அவர்கள் கஷ்டப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும், இந்த தீனை பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கம் நிலையானதாக இருக்க வேண்டும், அல் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், ஹதீஸ்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கஷ்டங்களில் இவங்க ஈடுபட்டாங்க. பல்வேறு விடயங்களை முன்னின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத விடயங்களை கூட இந்த முஸ்லீம் சமுதாயம் சரியான சீரானதாக இயங்க வேண்டும்ன்றதுக்காக அந்த விஷயங்களை செஞ்சாங்க. அதாவது மஸ்லஹா முர்சலா என்ற அடிப்படையில் நாங்கள் உதாரணமாக அல் குர்ஆன் தொகுக்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பின்னால் தான் சஹாபாக்களோட காலத்துக்கு பின்னால் தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை நாங்கள் பின்னுக்கு தாபீன்களோட காலத்தில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்படி சஹாபாக்களுடைய காலத்தில் ஹதீஸ்களை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு விடயங்களை அவங்க கையாண்டாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், இப்படி தொழுகிறதாகத்தான் நாங்கள் அவர்களை கண்டோம். ஸோ நீங்கள் இப்படியே தொழுங்க. அதே போல் ஜக்காத் கொடுக்க மறுத்தவங்களுக்கு அவர்களோடு போர் செய்ய ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதே போல் ஒவ்வொரு விடயத்தையும் அணுவணுவாக பின்பற்றி தங்களுடைய ஆட்சி காலத்திலேயே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கின்றதை நாங்கள் வரலாறுகளிலிருந்து காண முடிகின்றது. அதுக்கப்புறமாகத்தான் தாபீன்களுடைய காலம். இவர்களோட காலத்தை நாங்கள் ஹிஜ்ரி 100 ஹிஜ்ரி 150 வரைக்கும் உள்ள காலம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹிஜ்ரி 200 100 அல்லது 100 இந்த காலத்தில் தான் இவங்களோட காலம் தாபீன்களோட காலம் காணப்பட்டுச்சுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனால் இவங்களோட காலத்தில் ஹதீஸ்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களுடைய சீர்கேடான நிலைப்பாடு தான் அதற்கு காரணம். இதற்கு முன்னால் அதாவது ஹுலஃபா ராஷிதுன்கள் 4 பேரை சொன்னேன். கடைசியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பின்னால் உமையாக்களோட ஆட்சி நிலவுது. ஸோ உமையாக்கள் ஆட்சி பீடம் ஏறினதுக்கு பின்னால் அவங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் பேருட நிலை, அதாவது ஆட்சிக்காக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதாவது மோசமான நிலைப்பாடு. இப்படியான காரணத்தால் அவர்கள் ஹதீஸ்களை விட்டும் தூரமாகி கொண்டாங்க. அதாவது ஹதீஸ்டே இல்லை, ஹதீஸ்ன்றதே இல்லைன்ற அளவுக்கு அங்கே போயிட்டு நிலைமை மிச்சமே ஒரு மோசமான ஒரு காலமாக இருந்துச்சு. அதாவது ஹுலஃபா ராஷிதுன்கள் ஹதீஸ்கள் அணுவாக பாதுகாத்து வந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த இந்த உமையாக்கள் ஹதீஸ்களை தூய்மையை பாதுகாக்கிறதுல இருந்து அவங்க விலகி கொண்டாங்க.
அவங்க ஆட்சி பொறுப்பு தேவையில்லாத விஷயங்களில் அவங்க தங்களுடைய ஆட்சிக்குள்ளே உட்புகுத்தி கொண்டாங்க. தேவையில்லாத பல்வேறுபட்ட விடயங்களில் அவங்க ஈடுபட்டு கொண்டாங்க. எனவே ஹதீதுகளில் தூரமானுச்சு. ஸோ ஹதீதுகள் அங்கே கிட்டத்தட்ட 100 வருஷமாக ஹதீஸ் இந்த பேச்சுக்கே இடமில்லைன்ற அளவுக்கு அந்த காலம் காணப்பட்டுச்சு. எனவே இதுக்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களுக்கு மிச்சமே கஷ்டமாக போணுச்சு. அந்த சூழ்நிலை, அந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுன்றதே அவங்களுக்கு கேள்விக்குறியாக இருந்துச்சு. இறுதியாக வந்த தாபீன்கள்ட, அதாவது இறுதியாக வந்த ஆட்சியில் இறுதியாக வந்த ஒருத்தர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இவங்க ஹிஜ்ரி 99ஆம் ஆண்டு உமர் இப்னுல் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஆட்சிப்பிடம் ஏறுறாங்க. அதாவது உமையாக்கள் வரிசையில் வந்த ஒருத்தர் தான் இவர். ஆனால் இவர் அவங்கள மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தாங்க. இதுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைகளெல்லாம் இவர் தீர்த்து வச்சாங்க. அதாவது ஹதீதுகளை கோர்வை செய்கிறதுக்கான பல்வேறுபட்ட முயற்சிகளில் இவங்க ஈடுபட்டாங்க. இவர்ட இந்த சூழலுக்கு காரணம் இவர்ட பெற்றோர்ட வழி நடாத்தல், அதே போல் அவர்ட பரம்பரை, அவர் கல்வி கற்ற சூழல், இது எல்லாமே அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக வாழ்கிறதுக்கு வழிவகுத்துச்சு. எனவே இவர் மதீனா கவர்னருக்கு லெட்டர் அனுப்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதையும் சுன்னாவையும் தேடி கண்டுபிடியுங்கள். அப்படி கடிதத்தில் அவங்க எழுதி அனுப்பினதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக நாங்கள் இமாம் ஷிஹாபுத்தீன் ஜுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவங்களோட காலத்தில் ஹதீதுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் தூண்டப்பட்டதை நாங்கள் இந்த வரலாறுகளில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இதற்கு பின்னால் எப்படியான நடவடிக்கைகள் அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு சொன்னால் 2 வழிகளில் இந்த ஹதீதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் அவங்க செய்கிறாங்க. அதில் முதலாவது இஸ்னாதை குறிக்கக்கூடிய வழிமுறை. என்னது? இஸ்னாத்னு சொன்னால் அதாவது அறிவிப்பாளர் வரிசை, அறிவிப்பாளர் தொடர் நம்பகத்தன்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து சஹாபாக்களிடத்திலிருந்து தாபீன்களுக்கு பின்னால் இப்படி ஒவ்வொருத்தர் யார் என்ன ஹதீஸ் தொடர் வருகின்றதோ அந்த ஹதீஸ் தொடர் நம்பகத்தனமான ஒரு தொடராக இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது நம்பிக்கையான ஒருத்தர் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீதனுடைய தொடராக இருந்துச்சுன்னு சொன்னால் அது நம்பகத்தனமான ஹதீதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த தொடர் பலவீனமானதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கேள்விக்குறியான ஒன்றாக கருதப்பட்டுச்சு. இப்படி இஸ்னாதை குறிக்கக்கூடிய வழிமுறையை அவங்க முதலில் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு பின்னால் தான் ஹதீஸ்களுடைய அறிவித்தவர்கள் யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நேரடியாகவே போய் சந்தித்து அதை உறுதிப்படுத்தி கொள்கிறாங்க. இப்படி 2 வழிமுறைகள் அவங்க ஹதீஸ் தொகுக்கிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தாபீன்களுடைய காலத்தில் ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்படுது. எனவே இது முஸ்லீம் சமூகத்துக்கு பல்வேறுபட்ட சாதகமான விளைவுகளை இது ஏற்படுத்துது. ஏன் ஒரு 100 வருஷமாகவே ஹதீஸை பற்றி எந்த ஒரு விடயமுமே அங்கே இல்லை. ஹதீஸை பற்றி அவங்க தீர்ப்பு வழங்காமல், அல் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக தீர்ப்பு வழங்காமல் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சியாளர்களில் சிலர் பகுத்தறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக தீர்ப்பு வழங்குறாங்க. ஆனால் இவங்களோட காலத்தில் ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட ஸ்டார்ட் ஆகுது. எனவே முஸ்லீம் உம்மத்துக்கு முதலாக ஒரு ஹதீஸ் கிரந்தமே கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் அவங்களோட உள்ளத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒரு கித்தாப் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்களோட முஅத்தான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கித்தாப். அதே போல தான் அல் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக மாத்திரம்தான் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண முடியுமே தவிர பகுத்தறிவின் அடிப்படையில் நாங்கள் எங்களோட மனோ இச்சையின்படி நாங்கள் எந்த ஒரு தீர்ப்பையுமே வழங்க முடியாது. அது நீதியானது கிடையாதுன்ற விஷயத்தை மக்கள் மத்தியில் புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சாதகமான விளைவாக காணப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் தான் இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் துறை அறிஞர்களுக்கு ஹதீஸ் துறைக்கு நல்ல முறையில் பங்களிப்பு செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையாக இந்த வழிமுறை காணப்பட்டுச்சு. எனவே இவர்களுடைய காலத்தில் தாங்கள் திரட்டி கொண்ட ஹதீஸ்களை, அதாவது கோர்வை செய்த ஹதீஸ்களை இவர்கள் முஸ்னத் என்ற அடிப்படையில் நூல் உருப்படுத்துகிறாங்க. அதாவது முஸ்னத் சொன்னால் என்ன? ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய பெயர் ஒழுங்கினுடைய அடிப்படையில் ஹதீஸ்களை நூல் உருப்படுத்துறது. உதாரணமாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு சஹாபி. ஸோ அவங்க என்னென்ன ஹதீஸ்களையெல்லாம் அறிவிச்சாங்கன்றத ஒரு புக்கில் எழுதுகிற பேரை இப்படி நம்ம போடுவோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட பேரை போட்டுட்டு மொத்தமாகவே அவங்களோட ஹதீஸ் மட்டும்தான் நம்மளோட பேருக்கு கீழே இருக்கும். அப்படி அதே போல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஹதீஸ் அவங்களோட பேர் போட்டு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கும். இப்படி பெயர் ஒழுங்கினுடைய அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்டதை தான் நாங்கள் முஸ்னத் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? அதே போல் முஸ்னதை நாங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இஸ்னாத் என்று சொல்கிறது என்னது?
அதாவது தொடர் வரிசை யார் அறிவிச்சாங்க, உங்களுக்கு பின்னால் யார் அறிவிச்சாங்க, உங்களுக்கு பின்னால் யார் அறிவிச்சாங்கன்னு சொல்லி அந்த சங்கிலி தொடர் வரிசையைத்தான் நாங்கள் இஸ்னாத் அப்படின்னு சொல்கிறோம். முஸ்னதுன்னு சொன்னால் என்ன, அது ஒரு கித்தாப். முஸ்னதுன்றது ஒரு கித்தாப், அதாவது ஒரு பேரொழுங்குல அறிவிப்பாளர் தொடர் பேரொழுங்கு இருக்குதானே. இப்போது எனக்கு நபி அவங்க அறிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபி சொல்கிறார். உதாரணமாக நபி அவங்கள்ட்ட இருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அறிவித்ததாக நபி அவங்க எனக்கு அறிவிச்சாங்கண்டு. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட இருந்து ஒரு சஹாபியோ அல்லது ஒரு தாபியினோ சொல்கிறாங்க. ஸோ அந்த வரிசையை நாங்கள் இஸ்னாத் வரிசைன்னு சொல்லுவோம். ஸோ அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்னென்ன ஹதீத்களையெல்லாம் அறிவிச்சாங்கன்னு சொல்லி அவங்களோட பேர் போட்டு ஒரு லிஸ்ட்டாக எழுதுறது நாங்கள் முஸ்னத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் ரெண்டையுமே குழப்பிக்கொள்ளக்கூடாது. இப்படி தாபீன்களோட காலத்தில் பல்வேறுபட்ட ஹதீத்களை கோர்வை செய்வதற்கான முயற்சிகள் அங்கே கையாளப்படுது. இது அவங்களுக்கு பின்னால் வந்த தபஉத் தாபீன்கள்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கு மிகவுமே ஈஸியாக அமையுது. அடுத்ததாகத்தான் தபஉத் தாபீன்களுடைய காலம். இவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையிலையும் ஹதீஸ்களை ஒன்று திரட்டுறது, பாதுகாக்கிறது, நூலுறுப்படுத்துறது, அதே போல் ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளிக்கிறது, இதோட மட்டும் விட்டு விடாமல் இவங்க எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்களை இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஹதீஸ்களை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த விடயங்களும் ஹதீஸ்களும் முஸ்லீம்களை போய் சேர வேண்டும், முஸ்லீம்கள் அதனை செயற்படுத்த வேண்டும், முஸ்லீம்கள் அதனை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளில் பல்வேறுபட்ட புதிதான விடயங்களை இவங்க கொண்டு வராங்க. அதாவது இதில் இவங்களோட காலத்தில் முஸ்னத் அப்படின்ட்டு இல்லாமல் முசன்னஃப்ன்ற அடிப்படையில் ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்படுது. முசன்னஃப், ஜாமியா இப்படியான வடிவங்களில் ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்படுது. இப்போது முசன்னஃப்னு சொல்கிறது என்ன, அதாவது ஒரு தலைப்புக்கு கீழால் ஹதீஸை கொண்டு வரது. ஆனால் தாபீன்களோட காலத்தில் என்ன காணப்பட்டுச்சு, முஸ்னத், அதாவது ஒருத்தர் அறிவிப்பாளர்ட பேருக்கு கீழே அவங்க அறிவித்த ஹதீஸ்கள் காணப்படும். இவங்களோட காலத்தில் காணப்பட்ட முசன்னஃப்ன்றது ஒரு தலைப்புக்கு கீழே ஹதீஸ்களை கொண்டு வரது, அதை முசன்னஃப் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதே போல் ஜாமியான்னு சொல்கிறது ஹதீஸ்களை ஒரு தலைப்புக்கு கீழே மட்டும் தொகுக்காமல் பல்வேறுபட்ட தலைப்புக்கு கீழே அந்த ஹதீஸை கொண்டு வரது, அதான் ஜாமியா. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு விளங்கி கொள்ளணும். அதே போல் கிதாப், பாப் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையிலையும் இவங்க ஹதீஸ்களை தொகுத்தாங்க. இப்போ கிதாப்னு சொன்ன என்ன, ஒரு புக்குக்கு நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தலைப்புகளுக்கு பேர் தான் பாபுன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த அடிப்படையிலையும் மக்கள் இலகுவாக ஹதீஸ்களை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக இவ்வாறான அடிப்படைகளை இவங்க கொண்டு வந்தாங்க. அதே போல் நிறைய போலியான ஹதீஸ்கள் அங்கே தோன்றினுச்சு. ஸோ போலியான ஹதீஸ்களையெல்லாம் இனங்கண்டு கொள்ளணுன்றதுக்காக பல்வேறுபட்ட கலைகளை இவங்க இந்த தாபீன்கள் இவங்க கலைகளை உருவாக்குறாங்க. அதாவது அஸ்மா உர் ரிஜால், இல்முல் ஜரஹ் வ தஅதீல், உசூலுல் ஹதீஸ் இப்படியான கலைகள் அங்கே தோற்றுவிக்கப்படுது. இந்த கலைகளின் மூலமாக போலியான ஹதீஸ்களையெல்லாம் நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அவங்க அந்த கலைகளை தோற்றுவிச்சாங்க. இது பின்வந்த முஸ்லீம்களுக்கு மிகவுமே ஈஸியாக இருந்ததோடு ஹதீஸ்களில் எது சஹீஹான ஹதீஸ், எது லைஃபான ஹதீஸ், எது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு சொல்லியெல்லாம் பிரித்தறிந்து விளங்கி கொள்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வேலை. அதுக்கு பின்னால் தான் அசிஹாவு சித்தான்னு சொல்லப்படக்கூடிய 6 கிரந்தங்களும் வழங்கப்படுது. அந்த 6 கிரந்தங்களையும் நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அதாவது சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், சுனன் அபூ தாவூத், ஜாமிஉ திர்மிதி, சுனன் நசாஇ, சுனன் இப்னு மாஜா இப்படி 6 கிரந்தங்களை தான் இவங்க சிஹாஹு சித்தா அப்படின்னு சொல்லி அரபிக்கில் சொல்கிறாங்க. அடுத்ததான் மௌதுஆத்களினுடைய தோற்றமும் அவை ஏற்படுத்திய தாக்கமும். இப்போ மௌதுஆத்கள்னு சொன்னால் என்ன, அதாவது மௌதுஆத்னு சொல்லக்கூடியது இட்டுக்கட்டப்பட்டவைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்கள் அங்கீகரிக்காத, அவங்களோட பண்புகளிலேயே இல்லாத பல விஷயங்களை அவங்க சொன்னதாகவும் செஞ்சதாகவும் அங்கீகரித்ததாகவும் பொய்யாக இட்டுக்கட்டுறதை தான் நாங்கள் மௌதுஆத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இவ்வாறான ஹதீஸ்கள் எப்போது தோற்றம் பெற்றது என்ற விஷயத்தில் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றது. சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்திலேயும் இப்படியான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அங்கே தோற்றம் பெற்றுச்சு அப்படின்ட்டு. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்தில், அதாவது 6 வருஷத்துக்கு பின்னால், அவங்க ஆட்சிக்கு வந்து 6 வருஷத்துக்கு பின்னால் தான் இந்த
போலியான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீத்கள் எல்லாம் தோற்றம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஏன் இப்படியான ஹதீத்கள் உருவானுச்சின்னு சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்கள் நல்ல முறையில் ஹதீத்களை எல்லாம் பாதுகாத்தாங்க. அதே போல் அதை செயற்படுத்தினாங்க, மக்களுக்கு அதை எத்தி வச்சாங்க. ஸோ இந்த காலத்தில் இதை பிடிக்காத, இஸ்லாம் வளர்ச்சி அடைவதை பிடிக்காத சிலர் இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட ஹதீத்களை இட்டு கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரில் அவங்க சொன்னதாகவும் அவங்க செஞ்சதாகவும் அதே போல் அங்கீகரித்த விஷயமாகவும் அந்த ஹதீத்கள் அவங்க சொல்லி காட்டினார்கள். அதே போல தான் ஹுலஃபா ராஷிதீன்களுக்கு பின்னால் வந்த உமையாக்களில் பல பேர் செஞ்ச மோசடிகள், அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அல் குர்ஆனையும் ஹதீஸின் மூலமாகவும் நீதி சொல்கிறத விட்டுட்டு அவங்களோட பகுத்தறிவை வச்சு அவங்க நீதி சொல்கிறதுக்கு போனாங்க. ஸோ இப்படியான பல்வேறு காரணங்கள், அதே காரணத்தால் 100 வருஷங்கள் கிட்டத்தட்ட ஹதீத்கள் கோர்வை செய்யப்படாமலே இருந்துச்சு. ஸோ இப்படியான காலகட்டத்தில் தான் போலியான ஹதீத்கள், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீத்கள் எல்லாம் உருவாகுது. அதில் அரசியல் ரீதியான காரணங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட முதல் 6 வருஷ ஆட்சி காலமெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த 6 வருஷத்துக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு எதிரான எதிரிகள் அவர்கள் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சியை சூழ ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகுது, இஸ்லாம் சுமூகமாக போகின்ற அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் தான் அரசியல் ரீதியாக தோன்றிய பிரிவுகள் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட காலத்தில் ஷியாக்கள், ஹவாரிஜிகள், உமையாக்கள், இப்படி இவங்களுக்கு பின்னால் வந்தவங்கெல்லாம் பல்வேறுபட்ட தேவையில்லாத விடயங்களில் நபி அவங்க சொன்னதாகவும் செஞ்சதாகவும் விட்டு கட்டுறாங்க. அதில் உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய வாரிசுக்காரன், அவர் என்னுடைய சகோதரன், எனக்கு பின்னால் தலைவராக வருபவர் அவர்தான், நீங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு செவிமடுத்து அவருக்கு பணிந்து நடந்து கொள்ளுங்கள், இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இவர்களால் இட்டுக்கட்டப்பட்டுச்சு. ஸோ இது பொய்யான ஒரு ஹதீஸ். அதே போல தான் நெருப்பு விறகை எரிப்பது போல அலியை நேசிப்பது பாவச் செயல்களையெல்லாம் அழித்துவிடும், இதுவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அதே போல் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிம்பரில் கண்டால் வாளால் வெட்டி விடுங்கள், இதுவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கைக்குரியவர்கள் 3, நான், ஜிப்ரீல், முஆவியா, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அந்த காலத்தில் உருவாகினுச்சு. ஸோ இப்படி இட்டுக்கட்டப்பட்டு வந்ததால் இங்கே ஹதீஸினுடைய தூய்மையை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ முஸ்லீம்களுக்கு இடையில் பல்வேறுபட்ட பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லீம்களுக்கு இடையில் அவ்வளோ பெரிய அளப்பெரிய ஒற்றுமையை உருவாக்கிக்கிட்டு போனாங்க. ஆனால் பின்வந்தவர்களினுடைய மோசடியால், பின்வந்தவர்களினுடைய இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடுகளால் முஸ்லீம்களுக்கு இடையிலேயே பல்வேறுபட்ட பிரிவுகள், குளறுபாடுகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்குண்டா இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட பிரிவுகள் நிலவி கொண்டு வாரத்தை நாங்கள் கண்டு கொள்ள முடிகின்றது. அதே போல தான் அடுத்ததாக சிந்திக்குகள் அல்லது இஸ்லாத்தினுடைய எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள், இதன் மூலமாகவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் உருவாகுது. அதாவது இவங்க இஸ்லாத்தை அறிவியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கக்கூடிய நோக்கத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை இவங்க சொல்கிறாங்க. அதில் தான் உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய மார்பிலும் கரங்களிலும் உள்ள மயிர்களினால் மலக்குகளை சிருஷ்டித்தான் அப்படின்னு நபி அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். இப்படி எந்த அளவுக்குண்டா மிச்சமே பாவத்துக்கு அழைத்து போகிற அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களில் அவங்க இட்டுக்கட்டுறாங்க. அதே போல் அழகான முகத்தை பார்ப்பது இபாதத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் அல்லாஹ் தன்னை சிருஷ்டிக்க நாடிய போது குதிரையை சிருஷ்டித்து அதனை ஓடச் செய்தான், பின்னர் குதிரையினுடைய வியர்வையிலிருந்து தன்னை சிருஷ்டித்தான். நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இதெல்லாமே தேவையில்லாத ஹதீஸ், லிஸ்ட்டிலேயே எடுத்துக்கொள்ள இயலாத ஹதீஸ்கள் தான் இது. ஸோ இப்படி பச்சை பொய்யான ஹதீஸ்களையெல்லாம் இட்டுக்கட்டினவங்க தான் இவங்களாக காணப்படுறாங்க. அதாவது சிந்திக்குகள்னு சொல்லப்படக்கூடியவங்க, இஸ்லாத்தினுடைய மிக கடுமையான எதிரிகள் இவங்க. அரசியலுக்காக இஸ்லாத்தினுடைய அறிவியல் ரீதியாக இஸ்லாத்தை தோற்கடிக்கணும், அரசியல் ரீதியாக இஸ்லாத்தை தோற்கடிக்கணும் என்பதற்காக இட்டுக்கட்டிய ஹதீஸ்கள் தான் இந்த ஹதீஸ்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இஸ்லாத்தினுடைய தூய்மையையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு, இஸ்லாத்தினுடைய ஹலால் ஹராம் இதனுடைய வரம்புகளையெல்லாம் மீறி செல்கிற அளவுக்கு இவங்களோட ஹதீஸ்கள், இவங்க இட்டுக்கட்டப்பட்ட இப்படியான பொய்யான ஹதீஸ்கள் காணப்படுது. அடுத்ததான் மொழி, இனம், பிரதேசம், மதுஹப், இமாம் இப்படியான விஷயங்களில் அதிகமான அளவு கடந்த பற்று கொண்டவங்க இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். உதாரணமாக பாரசீக மொழி பேசுகிறவங்க, அவங்களோட இந்த பாரசீக மொழி செல்வாக்கை
இழந்து செல்கின்றதுன்றதுக்காக அதுக்காகவும் பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்க? அல்லாஹினுடைய அரிசை தாங்கி இருக்கிறவங்க பாரசீக மொழியை பேசுகின்றனர். அல்லாஹ் வஹி மூலம் அருளும் போது மென்மையான விடயங்களை பாரசீக மொழியிலும் கடினமான விஷயங்களை அரபு மொழியிலும் அருளினான். இப்படி தேவையில்லாத விஷயங்களை இவங்க இட்டு கட்டுறது. அது இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அரபிகள் இட்டு கட்டுறாங்க. இப்படி அரபிகள் இதை எப்படி எதிர்க்கிறாங்க? அரபு மொழி சொர்க்கத்தினுடைய மொழி, அல்லாஹ் இடத்துல மிகவும் விருப்பமான மொழி தான் அரபு மொழி, வெறுப்பான மொழி பாரசீக மொழி அப்படின்னு சொல்லி பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டுறாங்க. இப்படி மொழியில், இனத்தில், பிரதேசத்தில், மதுஹப், இமாம் இப்படி வெறி பிடிச்சவங்க இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தினுடைய தூய்மையை பற்றி கூட யோசிக்காமல் இஸ்லாத்துக்கான எதிரிகள் என்ன செய்கிறாங்க? தேவையில்லாத விஷயங்களை இட்டு கட்டுறாங்க. அதே போல் தங்களுடைய பிரதேசத்தில் மஹபத் கொண்டவங்க, பிரதேசம்னாலே அந்த பிரதேசத்தை விட்டு கொடுக்காம, அவங்களோட நாட்டை விட்டு கொடுக்காம, அவங்களோட ஊரை விட்டு கொடுக்காம பேசுகிறவங்க, அப்படி இவங்களையும் அப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க இட்டு கட்டின ஹதீஸ் தான். மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ், திமஸ்க் இப்படியான இந்த 4 நகரங்களுமே இந்த உலகத்தினுடைய சொர்க்க நகரங்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னதாக இட்டு கட்டுறாங்க. அதே போல் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்கள ஆதரிச்ச ஒருத்தர் அவங்களுக்கு சாதகமாக ஒரு ஹதீஸை சொல்கிறார். என்ன ஹதீஸ் அது? என்னுடைய உம்மத்தில் அபு ஹனீஃபா இப்னு நுஅமான் என ஒருவர் தோன்றுவார். அவர் சமூகத்தினுடைய ஒளி விளக்காவார். நவுதுபில்லாஹி மின்ஹா. இதெல்லாம் நபி அவங்க சொல்லவே இல்லை. சொல்லாத ஹதீஸ்களையெல்லாம் பின்வந்த இப்படியானவங்க இட்டு கட்டுறாங்க. அதே போல் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க பிரபல்யம் அடைகிறத கண்டு இன்னொரு மதத்தை, அதாவது இன்னொரு இமாமை பின்பற்றக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார், முஹம்மது இப்னு இத்ரீஸ்னு சொல்லக்கூடிய ஒருவர் பிற்காலத்தில் தோன்றுவார். அவர் இபிலீஸை விடவும் கேடு கட்டவராக இருப்பார். நவுதுபில்லாஹி மின்ஹா. ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு பெரிய ஒரு அறிஞர். அவர் ஒரு பெரிய ஒரு அறிஞர். மாஷா அல்லாஹ். இப்போ வரைக்கும் அவங்களோட சட்டங்களை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்கள் அதே போல் அல் குர்ஆன் ரெண்டையுமே வச்சு இஜ்திஹாத் செஞ்சு சில விஷயங்களை எங்களுக்கு சட்டமாக ஃபிக்கு துறையில் சேர்ந்த ஒரு இமாம் தான் இந்த ஷாஃபி ரஹிமஹுல்லா. அவங்க இப்லீஸை விடவும் கேடு கட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான தேவையில்லாத விஷயங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாக இங்கே உருவாக்கப்படுகின்றது. அடுத்ததாக தான் உபதேசிகளும் கதை கூறுபவர்களும் இட்டுக்கட்டினது. மக்களுக்கு மத்தியில் இவங்க செல்வாக்கு பெற்றுக்கொள்ளணும்ட்டு தன்னுடைய சொந்த நலனுக்காக, சுய நலனுக்காக இவங்க போலியான ஹதீஸ்களை இட்டு கட்டுறாங்க. உதாரணமாக சொல்கிறாங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழிகின்றாரோ அதன் ஒவ்வொரு சொல்லுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு பறவையை சிருஷ்டிக்கிறான். அப்பறவையினுடைய சொண்டு தங்கத்தாலையும் இறக்கை நவரத்தினத்தாலையும் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இட்டு கட்டுறாங்க. நவுதுபில்லாஹி மின்ஹா. இது ஹதீதே இல்லை, இது பொய்யான ஒரு ஹதீத் உண்டு. அதே போல் தான் கதை சொல்கிறவங்க இட்டு கட்டுறாங்க. எப்படி நூஹ் நபி அவங்களோட கப்பல் தூஃபான் வெள்ளத்தில் மிதந்து கஅபத்துல்லாவை 7 முறை வலம் வந்து ஒரு முறையை சுஜூது செஞ்சிச்சு இப்படின்னு சொல்லி பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டுறாங்க. இதெல்லாமே நபி அவங்க சொன்னதாக இட்டு கட்டப்பட்டக்கூடிய செய்திகள். இதெல்லாம் சுயநலத்துக்காக, சொந்த நலனுக்காக, மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெறணுன்றதுக்காக இவங்க செஞ்சு இட்டுக்கட்டின ஹதீஸ்கள், இட்டுக்கட்டின பொய்யான ஹதீஸ்கள் இதுகள். ஸோ இப்படியான ஹதீஸ்களால் பாமர மக்கள், படிக்காதவங்கெல்லாம் இஸ்லாத்தை தவறாக விளங்கி கொள்றதுக்கு இப்போ வரைக்கும் இடம் வச்சு இருக்கிறது. அதே இப்போ வரைக்கும் இதனுடைய தாக்கங்கள் பல பேர் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றதுன்றதுக்குள்ள எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக ஃபிக்குஹ்லையும் இல்முல் கலாம்லையும் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் இட்டுக்கட்டின ஹதீஸ்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, எவர் தொழுகையில் தம்முடைய 2 கரங்களையும் உயர்த்துகின்றாரோ அவருடைய தொழுகை முறிந்து விட்டது இப்படின்னு சொல்லி பொய்யான ஒரு ஹதீஸ். இது ஹனஃபி மதுஹபை சேர்ந்த ஒருத்தர் இன்னொரு மதுஹபுக்கு எதிராக இட்டுக்கட்டின ஒரு ஹதீஸ் உண்டு. அதே போல தான் அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று யார் கூறுகின்றாரோ அவர் காபிராகி விட்டார் அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபத்வா கொடுத்து ஹதீஸ்களை எழுதியிருந்தாங்க. இதெல்லாமே பொய்யான ஹதீஸ். இப்படியெல்லாம் நபி அவங்க சொல்லவே இல்லை. இந்த ஹதீஸ்களை இவங்க அதாவது ஃபிக்குஹ்லையும் இல்முல் கலாம்லையும் கருத்து வேறுபாடுகள் கொண்டவங்க இட்டுக்கட்டின ஹதீஸ்களாக காணப்படுகின்றது. அதே போல தான் அடுத்ததாக மார்க்கத்தில் அறியாமையும் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆசையை கொண்டவர்கள் இட்டுக்கட்டின ஹதீஸ்கள். இவங்க என்னென்னா அல் குர்ஆனுக்கு சார்பாக சில ஹதீஸ்களை இட்டுக்கட்டிருக்கிறாங்க. அதாவது நபி அவங்க சொல்லாத சில விஷயங்களை இஸ்லாத்துக்கு எதிராக இல்லாமல் இஸ்லாத்துக்கு சார்பாகத்தான் சில ஹதீஸ்களை, பொய்யான ஹதீஸ்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இதை பற்றி அவங்கள்ட்ட கேட்குற டைமில் அவங்க சொல்கிறாங்க, நிறைய முஸ்லீம்கள்
இஸ்லாத்தை விட்டும் விலகி பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்து அல் குர்ஆனுக்கு எதிராக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்கள அல் குர்ஆனின் பால் இழுக்கணும், அல் குர்ஆனின் பால் அவங்கள கொண்டு வரணும், இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படியான பொய்யான ஹதீஸ்களை இட்டு கட்டினோம் அப்படின்னு சொல்லி குலாம் கலீல்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் இப்படியான விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நாங்கள் மக்களை நன்மையின் பால் எடுக்கணுன்றதுக்காகத்தான் இப்படியான ஹதீஸ்களை இட்டு கட்டினோம். எவ்வாறு இருந்தாலும் இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக ஆட்சியாளர்களதும் செல்வந்தர்களுடைய நலன் தேடுவதற்காக இட்டுக்கட்டப்பட்டவை. இப்போது சொந்த நலனுக்காக இட்டுக்கட்டுற தங்களோட வாழ்க்கையை கடத்தி செல்றதுக்காக, அதாவது தங்களுடைய எங்கள்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, ஸோ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கடத்தணுன்றதுக்காக பொய்யான ஹதீஸ்களை ஆதாரமாக அறிவிக்கிறது, உண்மையான ஹதீஸ்களோட கலந்து சொல்கிறது. உதாரணமாக நாங்கள் ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கலாம். அப்பாசிய ஹலீஃபா மஹ்தீரத்தில் ஏதாச்சும் சன்மானம் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக இயாஸ் இப்னு இப்ராஹிம் என்றவர் அரண்மனைக்கு வரார். அந்த டைமில் இவங்க இந்த மஹ்தி என்று சொல்லப்படக்கூடியவர் புறாக்களை, அந்த அரசர் புறாக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார், புறாக்களை பறக்க வச்சு அப்படி. ஸோ இவர் சொல்கிறார், இது இஸ்லாத்தில் இருக்குது, இந்த விளையாட்டு இஸ்லாத்தில் இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக அறிவித்த ஹதீஸோட இந்த பறவைகள்ன்ற வார்த்தையை சொல்லிக்கொள்கிறார். அதாவது உண்மையான ஹதீஸ் என்ன, நபி அவங்க சொல்கிறாங்க, அம்பையும் குதிரையையும் ஒட்டகத்தையும் தவிர வேறு எதனையும் போட்டிக்கு விடுவது கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதோட இந்த பறவைகளையும் சொல்லி இவர் சேர்த்துக்கொள்வார். எப்படி அம்பையும் குதிரையும் ஒட்டகத்தையும் பறவையும் தவிர வேறு எதனையும் போட்டிக்கு விடுவது கூடாதுன்னு சொல்லி. ஆனால் இதை இந்த மன்னன் இது உண்மையான ஹதீஸ் இல்லை, அவர் இட்டுக்கட்டப்பட்டு தான் இந்த பறவைகளை இந்த வார்த்தையை சொல்கிறார்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு சன்மானம் வழங்குறார். அதுக்கு பின்னால் இந்த புறாக்களை அறுத்து விடுமாறு கட்டளை சொல்கிறார். ஏன்னு சொன்னால் புறாக்கள் இந்த புறாக்கள் தான் அவர் பொய்யுரைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் காரணத்தையும் சொல்கிறார். அடுத்ததாகத்தான் விளம்பரத்துக்காக அறிவிக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். இப்போது வியாபாரிகள் தங்களோட வியாபாரம் மேலங்கோணம் அப்படின்றதுக்காக தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை விற்கணுன்றதுக்காக இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள். உதாரணமாக, இவன் கத்தரிக்காய் சாப்பிடுகின்றான் அவன் சொர்க்கம் நுழைவான். இப்படி பொய்யான ஹதீஸ்களை எல்லாம் அவங்களோட வியாபார நோக்கத்துக்காக இட்டுக்கட்டினாங்க. நவுதுபில்லாஹி மின்ஹா. ஸோ இப்படியான இட்டுக்கட்டப்பட்ட மௌதுஆத் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்கள் எல்லாமே பொய்யான ஹதீஸ்களாக காணப்படுறதோட இஸ்லாத்தினுடைய தூய்மையை பாதித்து இப்போ வரைக்கும் சிலருக்கு மத்தியில், ஸோ நாங்கள் பல பேர்ண்டே சொல்லலாம், பலருக்கு மத்தியில் இந்த பொய்யான ஹதீஸ்கள் ஊடுருவி கொண்டு வரதும் பாமர மக்களுக்கு மத்தியில் இப்போ வரைக்கும் இந்த ஹதீஸ்கள், இந்த பொய்யான ஹதீஸ்களுடைய தாக்கம் காணப்படுறதும் கூட இஸ்லாத்தினுடைய தூய்மையை பாதிக்கின்றதுன்றதை நாங்கள் குறிப்பிடலாம். எனவே பிள்ளைகள், இந்த இஸ்லாத்தினுடைய தூய்மையை பாதிக்கிற வகையில் நடந்து கொண்ட இந்த செயற்பாடுகளுக்காக இஸ்லாத்தினுடைய தூய்மையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சில விடயங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதை இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸில் படிப்போம். ஸோ பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கி படித்த பாடம் உங்களுக்கு நல்ல கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னால், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா படிங்க, அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்கின்றதையும் சொல்லுங்கள். இன்ஷால்லா அவங்களும் பிரயோசனம் அடைவாங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.